அதை அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா. நான் பார்த்துட்டு நானும் அப்படிதான். அடா அப்பா இது எவ்வளவு பெரிய ஏமாற்றி பிழைக்கிறாங்கன்னு. இல்லை, நம்ம தான் அதை உருவாக்கவும் செய்கிறோம். தப்பு திரும்ப நம்மள்தான் தான் இருக்குதுன்ற திரும்ப எல்லாமே என்கிட்ட தான் வந்து நிற்குது. உண்மையிலேயே ஒரு குடும்பத்தில் இருக்கிற வசதி வாய்ப்பை விட அவங்க தான் ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்க சார். நான் அனுபவமாக பார்த்தேன். 3 வேளை ஸ்வீட்டு வடை பாயசத்தோட சாப்பிட்றவங்க யாருன்னா அநாத ஆசிரமத்தில் இருக்கிறவங்க தான். ஏன்னா நம்மள மாதிரி இருக்கிறவங்க போய் எங்கள் அப்பா இறந்த நாள், எங்கள் அம்மா இறந்த நாள், கருமாதி வருஷம் இது, என் பிள்ளைக்கு பிறந்த நாளுன்னு கொண்டு கொடுத்து நீங்கள் பாண்டிச்சேரிக்கு அப்பயாவது வாங்க, உங்களை நாங்கள் டொனேட் பண்ண வந்துக்கிறோன்னா அந்த நீ இவ்வளோ பெரிய நோட்டு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு அந்த கேப்பே இருக்காது டேட்டில். ஒரு நாளைக்கு 3 வேளை. அங்கே பார்த்தீங்கன்னா வயசான முதியோர்கள் இருப்பாங்க. எங்கள் அம்மாவுடைய கருமாதி அன்னைக்கு போய் கொடுப்போன்னு போனோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு விஷயம் பேசணும். நம்ம அன்னதானம் பண்ணுறதை பற்றி. ஆமாம். அன்னதானம் பண்ணுறது அன்னைக்கு அந்த காலத்தில் நம்ம தலைமுறை எப்படி இருந்ததுன்னா, பசி வேணுங்கிறவன் தேடி வந்து வாங்குவான். சரிங்களா? ஒரு இடத்துல நின்று உணவை பரிமாறுவாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியும்? சொல்லுங்கம்மா. அப்ப 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் அறுவடை. நெல் விளைஞ்சதுன்னா 6 மாசத்துக்கு நடுவுல உங்களுக்கு விளைச்சல் கிடையாது. இப்ப 90 நாளைக்கு ஒரு தடவை அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். விளைச்சல் அதிகமா இருக்குது, சேமிப்புல இருக்குது. அப்ப கொடுக்கறவங்க இருந்தாங்க. பசிப்பட்டினி போக்குறதுக்கு சத்திரம், அன்னத்த சத்திரங்கள் கட்டி வச்சிருந்தாங்க. சத்திரத்துக்கு போய் தானே வாங்கணும். ஆனா இன்னைக்கு எப்படி பண்றாங்க தெரியுமா? தேடி போய் கொடுக்குறாங்க. ஆமா, மாதா கோயில்ல உட்கார்ந்து இருக்கிறாங்களா, சிவன் கோயிலாண்ட உட்காந்துக்கிறாங்களா. அதாவது என் பாகத்தை கழிக்கிறதுக்கு நான் தேடி கொண்டு போய் கொடுக்குறேன். அதே மாதிரி கழிக்கிறேன்ற நினைப்பு தான் இருக்குதே தவிர ஒருத்தருக்கு பசி ஆற வைக்கணும்னு நோக்கம் எனக்கு இல்ல. எனக்கு புண்ணியம் கிடைக்கும்னு நான் கொடுக்குறேன். என்னுடைய கர்மா தீரணும்னு கொடுக்குறேன். கரெக்டா? நீ உங்க மேல எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேலை செய்யாது. நாங்க சூரியனார் கோயில்ல